இன்று நாம் சைபர் அட்டாக்னா என்னன்னு பார்க்கலாம். சைபர் அட்டாக்னா ஒரு சிஸ்டம் இல்லை நெட்வொர்க்ஸை அன்அத்தரைஸ்டாக ஆக்சஸ் பண்ணி ஒரு டேமேஜ் கிரியேட் பண்ணுறது தான் சைபர் அட்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன ரீசனுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமை டெஸ்ட்ராய் பண்ணுறது, அதில் இருக்கிற டேட்டாவை ஆல்டர் பண்ணுறது, பிளாக் அல்லது மேனிப்புலேட் பண்ணுறது, டேட்டாவை டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரியான ரீசனுக்காக சைபர் அட்டாக்ஸ்லாம் நடக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டேமேஜை கிரியேட் பண்ணணும், அதுதான் அவங்களோட மெயின் இன்டென்ஷன்ஸாகவே இருக்கும். இந்த மாதிரியான சைபர் அட்டாக்ஸில் இண்டிவிஜுவல் பர்சன்ஸும் பண்ணுவாங்க, குரூப் ஆஃப் பர்சன்ஸும் சேர்ந்து பண்ணுவாங்க. அவங்கள தான் நம்ம சைபர் கிரிமினல்ஸ் மற்றும் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், இதனால அவங்களுக்கு என்ன யூஸ்னு. உங்களோட டிவைஸை அவங்க ஹேக் பண்ணுறது மூலமாக டேட்டாஸை அவங்க டார்க் வெப் போன்ற பிளாட்ஃபார்ம்களை விற்பதற்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ், கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கிடைச்சதுன்னா அவ்வளவுதான். அதை யூஸ் பண்ணி பணம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இல்லைன்னா ஒரு ரிவெஞ்ச்காக ஒரு ஆர்கனைசேஷனை அட்டாக் பண்ணவும் செய்வாங்க. இது போன்ற அட்டாக்ஸ் யாஹூ, லிங்க்டின், ஈபே, கேபிட்டல் ஒன், பெஸ்ட் பை போன்ற நிறுவனங்களிலும் நடந்திருக்கு. இதை எப்படி தடுத்து நிறுத்தணும்? இது நடக்கவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி தடுத்து நிறுத்தவே முடியாது. பட் இந்த மாதிரியான ரிஸ்க்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணி ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ண முடியும். அதற்கான வழி என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபயர்வால் இன்ஸ்டாலேஷன். நம்மளோட சிஸ்டம் அண்ட் டிவைசஸில் ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணணும். இதன் மூலமாக சைபர் அட்டாக்ஸ் மற்றும் வைரஸ் அட்டாக்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். இரண்டாவதாக, பேக்கப் யுவர் டேட்டா. கான்ஃபிடென்ஷியல் டேட்டா உங்ககிட்ட இருக்குன்னா அதை அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சால் உடனடியாக அந்த டேட்டாவை பேக்கப் எடுத்து வைக்கணும். மூன்றாவதாக, செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு. செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக செட் பண்ணுங்க. அடிக்கடி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நான்காவதாக, அப்டேட்ஸ். உங்ககிட்ட இருக்க சிஸ்டமோ இல்லை டிவைஸோ அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓஎஸ் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அப்ளிகேஷன் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, அது சரியான வலைதளமான செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க. ட்ரெயின் யுவர் ஸ்டாஃப்ஸ். உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு சைபர் அட்டாக்ஸ்னா என்ன, அது எப்படிலாம் வரும், அதுலேருந்து எப்படிலாம் நம்மளை பாதுகாக்கலாம்னு சொல்லிக் கொடுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற FDA Labs கிளாஸ் ரூம் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.